ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இன்றைக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையிலே உங்க அப்பா உங்களுக்கு பெரிய இரக்கம் பாராட்டி இருக்கலாம். எங்க அப்பா மாதிரி யாருமே வர முடியாது பாஸ்டர், எங்க அப்பாவுடைய இரக்கம் ரொம்ப பெரிய இரக்கம். நான் நம்புறேன், இல்ல உங்க அப்பாவும் உள்ளதான். ஏசப்பா அதை விட மேலானவரா இருந்து சொல்றாரு, உங்க அப்பாவை மாதிரி நானும் உனக்கு இறங்குவேன். உங்க அப்பா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கும் போது பரலோக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாரா? உங்களுடைய தகப்பனாரை விட மேலானவர் நம்முடைய கர்த்தர். ஆண்டவர் சொல்றார், உங்க அப்பா இறங்குன மாதிரி நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னா இறங்குவேன். இந்த வாக்கு தத்துவம் எனக்கு தான் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தகப்பனே இல்லாம வெளியூர்ல இருக்கிற உன் பிள்ளைக்கு கர்த்தர் இன்னைக்கு இறங்க போகிறார். தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு இறங்க போறாரு. எங்க அப்பா என் கூட இல்லையே, எங்க அப்பா என்ன தட்டி கொடுக்கலையே, எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே முடியலையே, ஆனால் பரலோக தகப்பனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு இறங்குவேன். இந்த நாளிலே நான் கர்த்தருடைய சமூகத்தில் வாக்கு தத்தத்திற்காக நான் ஜெபிச்ச போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு வார்த்தையை பேசினார். நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 103வது சங்கீதத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? 103வது சங்கீதத்தில் 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சேர்ந்து வாசிக்கலாம். 103வது சங்கீதத்தில் நம்ம 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு வாக்கு தத்துவம் நமக்கு சொல்லப்படுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்றாருன்னா, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, வேதத்திலே அநேக இடத்துல ஆண்டவர் தன்னை தகப்பனாக ஆண்டவர் காண்பிக்கிறார். சில இடங்களிலே ஆண்டவர் தாயாக ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நான் உங்களை சுமந்து கொண்டு போகிறேன். அப்போ சில இடங்களிலே ஆண்டவர் தன்னை நண்பனாக கர்த்தர் காண்பிக்கிறார். சில இடங்களிலே ஆண்டவர் தன்னை மூத்த சகோதரனாய் காண்பிக்கிறார். அப்படின்னா இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த உறவுகள் எல்லாம் உங்களுக்கு இல்லையோ, எந்தெந்த உறவுகள் எல்லாம் உங்களை ஏமாற்றுகிறார்களோ, அந்த உறவுல எல்லாம் யார் இருப்பான்னா கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். கணவனை இழந்த ஒரு மனைவிக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்னா, நானே உன் நாயகன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. தகப்பனை இழந்த ஒரு பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் தகப்பன் அப்படின்னு சொல்றாரு. தாயை இழந்த ஒரு பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நானே தாய் அப்படின்னு சொல்றாரு. என் கூட பிறந்த சகோதரங்க யாருமே இல்லையே, எல்லாருக்கும் சகோதரங்க இருக்காங்களே, எனக்கு மட்டும் சகோதரங்க இல்லையேன்றவங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சகோதரனாய் இருக்கிறார். ஆனா பல இடங்களிலே இந்த தகப்பன் தாய் அப்படின்றத ஆண்டவர் இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கிறாரு. நான் உனக்கு அப்பா, நான் உனக்கு அம்மா, நான் உனக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல ரொம்ப பெரிய அன்பு. சிலருடைய தகப்பனும் தாயும் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில அமையாம இருக்கலாம். ஆனா மோஸ்ட்லி 90% ஜனங்களுடைய அம்மா அப்பா எப்படிதான் இருக்காங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்காகத்தான் வாழ்றவங்களா இருக்காங்க. இந்த உலகத்திலேயே அதிகமான அன்பு நம்ம மேல செலுத்தணும் அப்படின்னு சொன்னா ஒரு தகப்பன் தாய் தான் அந்த அன்பு செலுத்த முடியும். வேற யாருமே செலுத்த முடியாது. வேற எல்லாருடைய அன்பும் எவ்வளவுதான் இருந்தாலும் அது ஒரு டெம்பரவரியான அன்பு. ஒரு விஷயம் ஒரு 10th எழுதுகிற ஒரு வாலிப பையன். அப்போ அந்த வாலிப பையனை பார்த்து ஊரில் இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாருமே இவன் எங்கே படிக்க போகிறான், இவன் 10th ஃபெயில் ஆக தான் போகிறான். ஏன்னா அவன் ஒரு மக்கு ஸ்டூடெண்ட். உண்மையிலே அவனுக்கு எதுவுமே புரியாது. அவனுக்கு அவ்வளோதான் அவனுடைய கெப்பாசிட்டின்னு வைங்களேன். அவனால் 10th பாஸ் பண்ணுறதுக்குரிய அந்த வழிகளெல்லாம் ரொம்ப குறைவு தான். அப்போது சொந்தக்காரங்க எல்லாருமே சொல்கிறாங்க இவன் 10th பாஸ் பண்ணுறது கடினம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவருடைய அந்த பையனுடைய தகப்பனார் என்ன பண்ணாருன்னா, அந்த மகனுடைய எக்ஸாம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் தன்னுடைய பிள்ளைக்காக
அவன் எக்ஸாம் எழுதுற போற நேரமெல்லாம் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய வீட்டில் தன்னுடைய மகனுக்காக முழங்காலே நின்று ஜெபம் பண்ணாரு. முழங்காலே. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், அந்த 10th வந்து நல்ல மார்க்கோட அந்த பையன் தம்பி பாஸ் பண்ணான். அப்போ நான் நம்புறேன் எல்லாரும் வந்து அவன் ஃபெயில் ஆகட்டும், அவன் ஃபெயில் ஆனா பரவாயில்ல, அவன் ஃபெயில் ஆகத்தான் போறான் அப்படின்னு சொல்லும் போது தகப்பனார் என்ன பண்றாருன்னா, இல்லை என் பிள்ளை தோத்து போயிடக்கூடாது, என் பிள்ளை தோத்து போயிடக்கூடாது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உலகத்தில் இருக்கிற எத்தனை பேர் வேணும் என்றாலும் நீங்க ஃபெயில் ஆயிரலாம்னு நினைக்கலாம், நீங்க வாழ்க்கையில தோற்று போகணும்னு நினைக்கலாம், உங்க சொந்தக்காரங்க உங்களை தோற்று போகணும்னு நினைக்கலாம், உங்க உலகத்தில் இருக்கிற தகப்பனார் ஒருவேளை நீங்க தோற்று போகணும்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறவர் கர்த்தர், உங்களை ஜெயிக்க பண்ணுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்க ஜெயிக்கத்தான் போகிறீர்கள், கர்த்தர் உங்களை ஜெயமாகத்தான் கர்த்தர் வைக்க போகிறார். அப்போ தகப்பனாருடைய அன்பு அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான அன்பு. சில வீடுகளிலே வந்து சில அம்மாங்க வந்து தகப்பனாரை சத்தம் போடுவாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு அக்கறை இருக்கா? பிள்ளை மேல அக்கறை இருக்கா? குடும்பத்தில் அக்கறை இருக்கா? அக்கறை இருந்தா இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு நிறைய தாயார் வந்து கத்துவாங்க. ஆனால் உண்மையிலே தாயார்களை யாரையும் நான் குறைச்சி சொல்லலை. உண்மையான நல்ல தகப்பன்மாரு வெளியே செல்ல மாட்டாங்க, வெளியே காமிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு முழு குடும்பத்தினுடைய பொறுப்பையும் யாரு தான் சுமப்பான்னா தகப்பனார் தாங்க சுமப்பாங்க. இப்போ இந்த வாலிப பிள்ளைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்க யாருக்கு பின்னாடியே போவாங்க அப்படின்னா அம்மா பின்னாடியே போவாங்க பாருங்களேன், மம்மி மம்மி மம்மின்னு போவாங்க. ஆனால் யங்ஸ்டர் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க ஒரு வாலிப வயசு வந்துச்சுன்னா பிள்ளைங்க அம்மா பின்னாடி போகிறத விட்டுட்டு அப்பா பின்னாடி போவாங்க. அப்பாவை ரொம்ப டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்பாட்ட ரொம்ப பேச மாட்டாங்க, அப்பா இருக்கும்போது கத்த மாட்டாங்க. அம்மாட்ட என்ன வேணாலும் கத்துவாங்க, குதிப்பாங்க, திட்டுவாங்க. ஆனால் அப்பா இருக்கும்போது மட்டும் சரி அவர் இருக்கார்ல. ஏன் அப்படின்னா வளர வளர தெரியும் அம்மா தியாகி தான், ஆனால் அப்பா வெளியே சொல்லாத பெரிய தியாகி. இங்கே இருக்கிற எல்லா தகப்பன்மாருக்காக ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த சத்தத்தை கேட்குற தகப்பன்மாருக்கு நன்றி சொல்கிறேன். எல்லாருடைய இருதயத்திலையும் நிறைய குமுறல்கள் இருக்குது. உங்களை மாதிரி சில நேரத்தில் வெளியே கொட்ட மாட்டாங்க, வெளியே அழமாட்டாங்க. ஆனால் அந்த முழு பாரத்தையும் தன்னுடைய இருதயத்தில் சுமக்கிறது யார் அப்படின்னா தகப்பன் தாங்க சுமக்கிறாரு. என் பிள்ளை நல்ல ஏன்னா நீ பாருங்க, சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா யாரு படுத்த உடனே தூங்குறது? பெண்களா ஆண்களா சொல்லுங்க? படுத்த உடனே தூங்குறது பெண்களா ஆண்களா? இப்போ உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் கை தூங்க பார்க்கலாம். படுத்த உடனே நான் தூங்கிடுவேன்றவங்க கை தூங்க பார்க்கலாம். பெண்கள் நல்லா கை தூங்க, தப்பு இல்லை, கை தூக்குங்க. ஆமாம், நிறைய பேர் இருக்கீங்க. இந்த பக்கத்தில் படுத்த உடனே தூங்குங்க ஆண்கள் அப்படின்னு கை தூக்குனா நிறைய பேர் தூக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். அந்த அந்த அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக மைண்டை வச்சுருக்கிறவங்க படுத்த உடனே தூங்கிடுவாங்க. ரொம்ப நிறைய டென்ஷனை தலையில் வச்சுருக்கிறவங்க தான் லேட்டாக தூங்குவாங்க. நிறைய மனைவிகளை திட்டுவாங்க, ஏங்க தூங்கி தொலை வேண்டியது தானே, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. ஆனால் இவர் நாளைக்குள்ளதை யோசிச்சுருப்பார். அப்போது இந்த தகப்பன் கேரக்டர் அப்படின்றது உலகத்திலேயே அவ்வளவு மேன்மையானது. அப்போ அதுதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன்ப்பா. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இன்றைக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையிலே உங்க அப்பா உங்களுக்கு பெரிய இரக்கம் பாராட்டி இருக்கலாம். எங்க அப்பா மாதிரி யாருமே வர முடியாது பாஸ்டர், எங்க அப்பாவுடைய இரக்கம் ரொம்ப பெரிய இரக்கம். நான் நம்புறேன் இல்ல, உங்க அப்பாவும் உள்ளதான். ஏசப்பா அதை விட மேலானவரா இருந்து சொல்றாரு, உங்க அப்பாவை மாதிரி நானும் உனக்கு இறங்குவேன். உங்க அப்பா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கும் போது பரலோக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. உங்களுடைய தகப்பனாரை விட மேலானவர் நம்முடைய கர்த்தர். ஆமென். ஆண்டவர் சொல்றார், உங்க அப்பா இறங்குன மாதிரி நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னா இறங்குவேன். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்ல போற இந்த வாக்கு தத்துவம் எனக்கு தான் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தகப்பனே இல்லாம வெளியூர்ல இருக்கிற உன் பிள்ளைக்கு கர்த்தர் இன்னைக்கு இறங்க போகிறார். தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு இறங்க போறாரு. எங்க அப்பா என் கூட இல்லையே, எங்க அப்பா என்ன தட்டி கொடுக்கலையே, எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே முடியலையே, ஆனால் பரலோக தகப்பனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு இறங்குவேன். சொல்லுங்க கையை உயர்த்தி, அப்பா இந்த வாக்கு தத்துவம் எனக்கு தான்.
ஆமென். அவருடைய இரக்கம் எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கும். அவருடைய இரக்கம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் சொல்லும். அவருடைய இரக்கம் எதிரியினுடைய கண்ணுக்கு உங்களை அழகா மறைக்கும். ஆமென் சொல்லுங்க. இந்த தகப்பனாருடைய இரக்கம் அப்படின்றத நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது பல இடங்களில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தகப்பனுடைய இரக்கம்ன்றது சாதாரணமானதல்ல. அப்படின்னா ஒரு 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 பிள்ளை தப்பு பண்ணும்போது ஒரு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா அதை வெளியரங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அது வெளியா அவனை தப்பானவனா காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், இந்த 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஒரு தகப்பன் இருந்தார், அந்த தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். அப்போ நான் அதுல வாசிக்கும் போது நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, அங்கே தன்னுடைய தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு அவர் இறங்குறாரு. எப்படி இறங்குறாரு அப்படின்னா, உலகத்திலே இருக்கிறவங்க எல்லாருமே அவனை தப்பானவனா காமிக்கணும்ன்றதுல ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அவனுடைய கூட பிறந்த சகோதரன் அங்க அவங்க பப்ளிக்கா என்ன சொல்றான் அப்படின்னா, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க, என்ன நடந்துட்டு இருக்குது, உங்க பையன் யாருன்னு தெரியுமா, வேசிகளிடத்தில் தன் ஆஸ்தியை அழித்து போட்ட உங்க பையன். அப்படின்னா அவன் நல்லவனே கிடையாது, அவன் கெட்டவன். உங்க பணத்தை எடுத்துட்டு போனா, உங்க பணத்தை செலவு பண்ணா, உங்க பணத்தை அசுத்தமான இடத்துல செலவு பண்ணா, நீங்க போய் அவனை எப்படி நினைக்கிறீங்க? ஆனா வேதம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பார்வைக்கும் தன்னுடைய பையனை கெட்டவனா அல்ல நல்லவனா காமிக்கணும்னு அவங்க அப்பா ரொம்ப முயற்சி எடுக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு பிரதர் ஒரு வாலிப தம்பியை குறித்து அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி நடந்துச்சு பாஸ்டர், இந்த மாதிரி நடந்துச்சு. நான் பேசினேன், அவங்க அப்பாட்ட பேசினேன். அப்போ அவங்க அப்பா என்கிட்ட சாரி கேட்டார். இதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், நீங்கள் கொஞ்சம் பொறுத்துங்க பிரதர் அப்படின்னு சொன்னார். ஆனால் சொல்லிட்டு ஒன்று மட்டும் சொன்னார், பிரதர் நீங்கள் இதை வேற யார்கிட்டையும் சொல்ல வேணாம் பிரதர், அவன் மாறிடுவான் பிரதர், கண்டிப்பாக அவன் மாறுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் யார்கிட்டையாவது சொன்னீங்கன்னா அவனை எல்லாருமே தப்பாக பார்த்துருவாங்களே பிரதர் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அதனால நீங்கள் ஒன்றும் அதை வெளியே காமிச்சிக்காதீங்க பாஸ்டர் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு. அப்போது தன்னுடைய பிள்ளை தப்பு பண்ணது இது உலகத்தானா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, 4 இடத்துல மைக்கை போட்டு சொல்லுவாங்க. அதுவும் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் கூட அப்படி தான் போயிட்டு இருக்குது. யாராவது ஒருத்தர் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா உடனே யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லணும், 10 பேருக்கு முன்னாடி அவன் பேரை கெடுத்துடணும், அவன் பேரை நாசம் பண்ணிடணும். ஆனால் உண்மையான தகப்பன் உங்கள் பேரை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டார், உங்கள் பேரை பெருமைப்படுத்தணும்னு நினைப்பார். இந்த ஜெபத்தில் இந்த இரக்கம் செய்யும் வரை இந்த கூட்டத்தில் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிறார். அன்பு தேவ பிள்ளையே, உங்களுடைய பேரை உங்களுடைய வாசனையை எந்தெந்த இடத்துல கெடுக்கணும்னு மனுஷங்க முயற்சி எடுத்துகிட்டே இருக்காங்களா? பாஸ்டர் உண்மைதான் பாஸ்டர், எனக்காக தான் அந்த வார்த்தை பேசப்படுது. நான் ஒரு தப்பு பண்ண மாட்டேனா, நான் ஒரு மிஸ்டேக் பண்ண மாட்டேனா, என் வேலை ஸ்தலத்தில் என் பேரை கெடுக்கலாம், நான் குடியிருக்கிற இடத்துல என் பேரை கெடுத்துடலாம், இல்லைன்னா என் சொந்தங்களுக்கு முன்னாடி என் பேரை கெடுத்துடலாம். ஏற்கனவே என் பேரை நிறைய கெடுத்துட்டாங்க பாஸ்டர், இப்போவும் நான் செஞ்ச சில தவறுகளினால என் பேர் கெட்டு போயிருமோ, என் எதிர்கால நாசமாயிருமோ, என் எதிர்காலத்தில் என்னுடைய வருங்கால கணவனிடத்தில் சொல்லிட்டாங்கன்னா, மனைவியிடத்தில் சொல்லிட்டாங்கன்னா, அந்த குடும்பத்தினிடத்தில் சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு உங்களுடைய இருதயம் அங்கலாய்க்குமானால், நான் நம்புறேன் தகப்பனுடைய முதல் அன்பு என்ன அப்படின்னா, உன் பலவீனங்களை வெளியே சொல்ற அன்பு இல்லை, உன் பலவீனங்களை மறைக்கிற அன்பு, உன் பலவீனங்களை மறைக்கிற அன்பு. இதுவரைக்கும் ஆண்டவர் உங்க பலவீனங்களை எல்லாம் மறைச்சிருக்காரு. நீங்க எவ்வளவு பலவீனமானவங்கன்னு உங்க மனைவிக்கு தெரியாது பிரதர், உங்க கணவனாருக்கு தெரியாது சிஸ்டர், உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது மகன், ஆனா கர்த்தருக்கு தெரியும். உங்க பலவீனம் என்னன்னு தெரியும், உங்க விழுகை என்னன்னு தெரியும், உங்க பாவம் என்னன்னு தெரியும், உங்க தப்பு என்னன்னு தெரியும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? எல்லாருடைய கண்ணுக்கு முன்னாடியும் உங்க பலவீனத்தை இதுவரைக்கும் மறைச்சாரு. உங்க பலவீனத்தை இத்தனை நாட்களும் மறைத்தார். ஓ, உங்களுடைய பலத்தை மட்டும்தான் மற்றவங்களுக்கு முன்னாடி காமிச்சாரே தவிர உங்க பலவீனத்தை ஆண்டவர் காமிக்கவே இல்லை. அந்த தேவன் தான் இன்றைக்கும் வாக்கு கொடுக்கிறார், உன் பலவீனத்தை நான் வெளியே சொல்ல போவதில்லை, நான் உன்னை மறைப்பேன். ஓ ஹல்லேலூயா. அந்த பலவீனத்தை மறைத்து உன் மேல நான் வச்சிருக்கிற அன்பை நான் வெளிப்படுத்துவேன். ஆமேன்னு சொல்லுங்க. கையை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? இனி உன் பேர் கெட்டு போவதில்லை, இனி உங்களுடைய பிள்ளையினுடைய பேர் கெட்டு போவதில்லை. நீங்கள் அந்த காரியத்தை குறித்து பயப்பட வேண்டாம்.
கர்த்தர் மன்னித்து விட்டார், கர்த்தர் மறந்து விட்டார், கர்த்தர் முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டாரு. சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க சத்தமா ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது விளைவாய் மாறிடுமோ? 10 வருஷம் தாண்டி ஆபத்தா மாறிடுமோ? என் எதிர்காலத்தை நாசம் பண்ணிடுமோ? என் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை நாசம் பண்ணிடுமோ? இல்ல இல்ல இல்ல. தகப்பன், நல்ல ஒரு தகப்பன், எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அவர் என்னுடைய பலவீனத்தை மறைக்கிற தகப்பன். சொல்லுங்க கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. திரளான ஜனங்களை கண்டா, மனதுருகி நோய்கள் நீக்கினார். திரளான ஜனங்களை கண்டா, மனதுருகி நோய்கள் நீக்கினார். கிட்ட வந்து பாடை தொட்டா, மரித்தவன் உட்கார்ந்து பேசினார். கிட்ட வந்து பாடை தொட்டா, மரித்தவன் உட்கார்ந்து பேசினார். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்று அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சோ அப்பாவுடைய ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ஒரு பிள்ளைக்கு எப்படி இறங்குறாரு? ஒரு தகப்பனுடைய இறக்கம் என்ன அப்படின்னா, அந்த தகப்பன் பலத்தை எல்லாம் வெளியே காமிச்சு பலவீனத்தை எல்லாம் என்ன பண்றாராமா? மறைக்கிறார். ஆமென். இதுவரைக்கும் நம்ம பேர் புகழோட நிறைய இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, நம்முடைய பலவீனத்தை அல்ல, ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா பலத்தையே. ஸோ இந்த நாள் முழுக்க நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என் பலவீனம் என் ஆண்டவருக்கும் எனக்கு மட்டும் தெரிந்தா போதும். அதனால உங்க பலவீனத்தை நிறைய நேரத்தில் எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. அது ரொம்ப தவறான ஒன்று. நிறைய பேர் அது ரொம்ப ஞானம் இல்லாமல் அதை நிறைய பேர் செஞ்சிடறாங்க. தன்னுடைய பலவீனத்தை பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் சொல்றது, நான் இப்படி பலவீனமான. உங்களுடைய பலவீனத்தை எங்க சொல்லணும்னா தேவ சமூகத்தில் மட்டும்தான் நீங்க சொல்லணும் உங்க பலவீனத்தை. மனுஷனுக்கு முன்னாடி உங்க பலவீனத்தை நீங்க சொல்லிடவே கூடாது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் உங்களை பலப்படுத்த தான் போறாரு. கர்த்தர் அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்குவாரு, வெளியே சொல்ல மாட்டார். ஆனா மனுஷனிடத்துல உங்க பலவீனத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா என்னைக்காவது ஒரு நாள் அதான் அவங்க அந்த கண்ணோட்டத்தோட தான் உங்களை பார்ப்பாங்க, அந்த எண்ணத்தோட தான் உங்களை பார்ப்பாங்க. அதனால நீங்க உங்களுக்குள்ள தாழ்மை இருக்கட்டும். நான் பலவீனமானவன் அப்படின்றது உங்களுக்குள்ள எப்பவுமே அந்த எண்ணம் இருக்கணும். நான் பலன் உள்ளவன் அப்படின்னு நினைக்கிறத விட பலவீனமானவன் நினைக்கிறதா பெரிய ஸ்ட்ரென்த்து. அதுதான் உங்களை அடுத்த படிக்கு கொண்டு போகும். ஆனால் மனுஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த கல்யாணம் ஆக போகிற பிள்ளைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் பேச விட்ட உடனே தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒப்புவிப்பாங்க. பாருங்களேன், என் கணவனர் வருங்கால கணவனாருக்கு எதையும் நான் மறைக்கக்கூடாது, வருங்கால மனைவிக்கு நான் எதையுமே மறைக்கக்கூடாது, எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லணும்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மொத்தத்தையும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட எண்ணத்தோட யார் இருந்தாலும் ஒன்று நினச்சிக்குங்க, ஆண்டவர் முதுகுக்கு பின்னாடி போட்டாரு, ஆண்டவர் கடலின் ஆழத்தில் போட்டுட்டாரு. நீங்க என்னைக்கு மன்னிப்பு கேட்டீங்களோ அன்னைக்கே ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப தோண்டி நான் ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டு, நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆபத்து யாருக்கு தான் வரும் சொல்லுங்க? ஆண்டவர் அதை திருப்பி எடுக்க மாட்டார். அதனால தான் கடலின் ஆழத்தில் போட்டாரு. ஆனா அந்த கல்யாணம் பண்ற கணவன் அந்த மனைவி, ஆமா நீ தான் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி பண்ணவன் தானே, நீ அப்படி சொன்னவன், அப்படி செஞ்சவன் தானே, உன்னை எப்படி நான் நம்புறது?
திரும்பி ஒரு பிரச்சனையா வந்து நிற்கும். அதனால ஆண்டவர் மறைச்சதை, ஆண்டவர் மன்னிச்சதை திரும்ப நீங்க ஒரு காலத்திலும் என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க சத்தமா, எடுக்கவே கூடாது, எடுக்கவே கூடாது. அவ்வளவுதான், அது போயிடுச்சு. அது கர்த்தரே நமக்கு விடுதலை கொடுத்துட்டார், அவ்வளவுதான். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ அப்பாவுடைய ஃபர்ஸ்ட் இறக்கம் என்ன அப்படின்னா, இனி இந்த இறக்கம் செய்யும் வரை இந்த கூட்டத்துக்கு பிற்பாடு உங்க பலத்தை ஆண்டவர் மற்றவங்களுக்கு முன்னாடி காண்பிக்க போறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க எவ்வளவு ஸ்ட்ரென்த் ஆனவங்கன்றதை கர்த்தர் காண்பிக்க போறார். என் பிள்ளையால் அதை செய்ய முடியும்ன்றதை கர்த்தர் காண்பிக்க போறாரு. என் பிள்ளை நல்லவங்க தான் அப்படின்றத கர்த்தர் அநேகருக்கு முன்பாய் நிரூபிக்க போகிறார். நீங்க பள்ளி அறையிலே, நீங்க ஜெப அறையிலே, நான் பிரயோஜனம் இல்லை ஆண்டவரே, நான் மோசமானவன் ஆண்டவரே, நான் இந்த மாதிரி விழுந்து விழுந்து போற ஆண்டவரேன்னு நீங்க அறையில ஜெபம் பண்ணுவீங்க. ஆனா கர்த்தர் உங்க வெளியே கொண்டு எப்படி நிறுத்துவார்னா, என் பிள்ளை பரிசுத்தவான், என் பிள்ளை பரிசுத்தவாட்டி, என் பிள்ளையால செய்ய முடியும், என் பிள்ளைய கொண்டு நான் செய்வேன். ஓ ஹalleluya! அதுதான் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமேன். இந்த அப்பாவுடைய அன்பை ரெண்டாவது நான் யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இந்த லூக்காளுங்க சுவிசேஷத்தில் நீங்க வாசிக்கும் போது எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சகோதரன் வந்து சொல்றான், அப்பாவை பார்த்து ரொம்ப கோவப்படுறான். என்ன கோவப்படுறான்னா, இத்தனை நாளும் நான் உங்க கூட இருந்தேன், எனக்காக ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை கூட நீங்க அடிக்கலையே, என் ஃப்ரெண்ட்ஸோட நான் நேரம் செலவு பண்றதுக்கு நீ விடலையே, ஆனா இவன் வந்த உடனே இவனுக்காக கொளுத்த கன்றை அடிக்கிறீரே அப்படின்னா இவன் என்ன நினைக்கிறான்னா, அவனுக்கு ஏன் வாய்ப்பு கொடுத்தீங்க? அவனுக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க? அவனுக்கு ஏற்கனவே நீங்க பணத்தை கொடுத்தீங்க, அதை கொண்டு போய் அவன் தொலைச்சிட்டான், அவன் அழிச்சிட்டான். அவனுக்கு இனி வாய்ப்பு நீங்க கொடுக்க கூடாது. நான் நம்புறேன், இந்த இளையகுமாரன் தன் தகப்பனாரிடத்திலிருந்து சொத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போனதுக்கு பிற்பாடு அவனை பார்க்கிற யாருமே மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. பன்றியை மேய்க்கிறதுக்காக அவனுக்கு ஒரு வேலை கிடைக்குது. பன்றியை மேய்க்கிறதுக்காக வேலை கொடுக்குற மனுஷன், ஏன் ஏற்கனவே உங்க அப்பா கூட பெரிய வேலை ஆட்களெல்லாம் இருந்ததை பார்த்தியப்பா, நீ இந்த பன்னி மேய்க்கிற வேலை செய்ய வேண்டாம், என் குடும்பத்தினுடைய வேலை செய்த ஒரு 10 லட்சம் ரூபாய் வச்சுக்கோ, நீ இந்த வேலையை பாருன்னு அந்த பன்னி மேய்க்கிறவன் நம்பல. உலகத்தில் இருக்கிற யாருமே மறுபடியும் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கறதற்கு விரும்பவே